இப்பதிவில் காண்போம். முருகாசரணம். ஞானமலை துயர் தீர்க்கும் மலை என்றும் கூறலாம். கோவிலின் முகப்பில் ஞான கணபதி அருள்பாலிக்கின்றார். 170 படிகள் ஏறி முருகனை தரிசிக்கலாம். அருணகிரிநாதர் தோல் நோயினால் துயருற்ற போது முருகன் காட்சி தந்து அருள் புரிந்தார். இம்மலையில் முருகனின் திருவடிகள் காணப்படுகின்றன. அடியனும் நினைந்து நாளும் உடல் உயிர் விடுத்த போது அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே என்ற திருப்புகழ் பாடலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இம்மலையில் வெப்பாலை அதிகமாக உள்ளதால் தோல் நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்ட மலையாக விளங்குகிறது. இக்கோயிலின் வடமேற்கில் வள்ளிமலையும் வடகிழக்கில் திருத்தணிகையும் சமதூரத்தில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வள்ளிமலை, திருத்தணி, ஞானமலை இவை மூன்றும் முக்கோண வடிவத்தில் காணலாம். இக்கோயிலில் இரு சக்கரங்கள் செல்வதற்கான பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மேல்முகப்பில் புறமகள் தழுவிய முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். மலையில் ஆடிக்கிருத்திகைக்கு உடைத்த தேங்காய், பூ, பழங்கள் கொடிமரத்தின் கீழ் குவிக்கப்பட்டிருப்பதால் அவை சுத்தம் செய்யப்பட்டது. கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு புகு புக்கு புகு குத்தி புகை புக்கு பிழியன முது பூகை பொற்பொற்ற முனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து கொடவத்த பரவலம் பெருமாளே. பொற்பொற்ற முனை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து கொடவத்த பரவலம் பெருமாளே. இம்மலையிலிருந்து தொடர்வண்டி செல்வதை பார்ப்பது பாம்பு ஊர்ந்து செல்வது போல் இருக்கும். இக்கோயிலில் நவகிரகங்களுக்கான தனிச்சன்னதி அமைக்கப்பெற்றுள்ளது. இக்கோயிலிலிருந்து சோளிங்கர் நரசிம்ம சுவாமி மலை தென்படும். தியான மண்டபத்தில் முருகனின் திருவடி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
இம்மலையைச் சுற்றி ரம்மியமான நீர்நிலைகள் உள்ளன. ஞானமலை வருக, தெளிவான ஞானம் பெறுக. நம் பக்தர்கள் மஞ்சள் கோயகல பொன்னிசை மண்டபத்திலே புகுந்து புவனியெல்லாம் விளங்க நல்ல நடை மறவான் உமைகோள் அடியோருக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த சித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே.